ஆனால் அதுக்கு சயின்டிஸ்ட் என்ன தெரியுமா சொல்றா, அறிவியலாளர்கள் சொல்றது என்ன தெரியுமா, நாங்கள் பஞ்சாங்கத்தை மறுக்கவில்லை, பஞ்சாங்க கணிதம் என்பது உண்மைதான், அதிலே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அதிலே கருத்துக்கள் எதோ அவங்க மறுக்கிறாங்கன்னு சொன்னா, எங்கோ பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள கிரகமானது இங்கிருக்கக்கூடிய மனிதனின் மீது தன்னுடைய தாக்கத்தை செலுத்துகிறதுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த கிரகங்கள் தான் இந்த மனிதனை இயக்குகிறது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதைத்தான் நாங்கள் நம்பவில்லை அப்படின்னு சொல்றார். அஸ்ட்ரானமி அப்படிங்கிற அந்த சயின்ஸை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், வானவியல் மற்றும் இந்த பஞ்சாங்கத்திலே உள்ள குறிப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதனை கொண்டு நீங்கள் பலன் உரைக்கிறீர்கள் அல்லவா, இந்த கிரகமானது, இந்த ராகுவானது இந்த மனிதனின் மீது இப்படி ஒரு தாக்கத்தினை செலுத்துகிறது, இந்த கேது என்கின்ற கிரகமானது ஒருவனுடைய மனநிலையே பேதலிக்க செய்கிறது, சித்தப்பிரமையை உண்டாக்குகிறது என்றெல்லாம் நீங்கள் பலன் சொல்கிறீர்களே, அதைத்தான் நாங்கள் நம்பவில்லை என்பது அந்த அறிவியலாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது ரொம்ப ஈஸியா நம்ம ஒரு விஷயத்தை எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம், சர்வ நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த கிரகங்களினுடைய தாக்கமானது இந்த பூமியின் மீது விழத்தான் செய்கிறது, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மனிதர்களின் மீதும் அந்த தாக்கமானது எதிரொலிக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்தை பார்க்கலாமே, ஒரு சூரியனினுடைய வெப்பம், அதாவது வெயில் என்பது அதிகமாகும் பொழுது மூளையிலே ஒரு சில மாற்றங்கள்ங்கிறது உண்டாகிறது தெரியுமா. இப்ப கூட இந்த வெய்ய நாள்ங்கிறது ஆரம்பிச்சிருச்சு, நல்ல வெயில்ல பார்த்தோம்னா ஒரு சில பேர் அப்படி நடந்து போயின்னு இருப்பா, தன்னையும் அறியாமல் தனக்குத்தானே பேசிக்கொண்டே செல்வதை கூட நம்மால் பார்க்க முடியும். பார்ப்பா, வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவனுக்கு அவனே பேசிக்கிட்டே போறான் பாரு அப்படின்னு சொன்னா, அந்த மூளையிலே மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது எது, அந்த சூரியனுடைய வெப்பம் என்பது தானே. அதே மாதிரி தானே இந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள்ல பார்த்தோம்னா அலைகளிலே கூட, கடல் அலைகளிலே ஒரு சீற்றத்தை நாம் காண்கிறோம் அல்லவா. இப்படி இந்த சூரியன் சந்திரன் மட்டுமல்லாது இந்த கிரகண காலம்னு சொல்லும் பொழுது, இந்த ராகு கேத்துக்களினுடைய தாக்கத்தினால் அந்த கிரகண காலம் உண்டாகும் பொழுது அந்த நேரத்திலே பிறக்கின்ற குழந்தைகளினுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய பலன்களை வைத்து கூட இந்த ஜோதிடம் என்பது சர்வ நிச்சயமாக இது ஒரு அறிவியல் தான், இது உண்மையான ஒரு விஷயம்தான், இந்த ஜோதிட பலன்களும் உண்மைதான் என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் அறிவியல் ஜோதிடத்தை பார்த்து கொண்டே வருவோம்.